everyone, welcome to our channel. So இன்னைக்கு நம்ம பார்க்க போற ரெசிபி dragon chicken. So இதுக்கு first marination step பார்த்திடலாம். So chicken boneless வந்து 300 கிராம் எடுத்துர்க்கேன். அதோட 6 tablespoon cornflour ஆட் பண்ணிடலாம். கூடவே 1/2 tablespoon pepper powder. அடுத்து 1/2 tablespoon மிளகாய் தூள். தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிடுவோம். அடுத்து கொஞ்சோண்டு தண்ணி ஆட் பண்ணி இதெல்லாமே நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு 1/2 அன் ஹவர் கிட்ட மேரினேட் பண்ண வச்சிடலாம். அடுத்து ஒரு கடாயில் எண்ணெய் நல்லா சூடானதும் இப்போ நம்ம இந்த மேரினேட் பண்ணியிருக்க சிக்கனை ஃப்ரை பண்ணிடுவோம். 2 சைடுமே நல்ல கோல்டன் ப்ரௌன் கலர் ஆற வர நல்லா ஃப்ரை ஆகட்டும். இப்போ நம்ம அந்த சிக்கனை எடுத்துருவோம். அவ்வளோதான், நம்மளுடைய சிக்கன் இப்போ ரெடி ஆயிடுச்சு. அடுத்து செகண்ட் ஸ்டெப் பார்த்தீங்கன்னா இப்போ அதுக்கு உண்டான சாஸ் ப்ரிப்பரேஷனை பார்ப்போம். இப்போ ஒரு கடாயில் எண்ணெய் சூடானதும் பூண்டு சின்னதாக நறுக்கி அதை ஆட் பண்ணிடலாம். அடுத்து ஒரு பெரிய வெங்காயம், ஒரு கொடை மிளகா, இது ரெண்டையும் ஆட் பண்ணி கொஞ்சம் நேரம் வதக்கிடுவோம். அடுத்து ஒரு டம்ளர் கிட்ட தண்ணி ஆட் பண்ணிடலாம். இப்போ 1/2 டேபிள் ஸ்பூன் மிளகாய் தூள், 1/2 டேபிள் ஸ்பூன் கிட்ட டொமேட்டோ சாஸ், இது எல்லாத்தையும் ஆட் பண்ணி ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி விட்டுருவோம். இப்போ தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிடலாம். அந்த தண்ணி வந்து நல்லா அப்படியே கெட்டியாக ஸ்டிக்கியாக ஆற வர நல்லா வேகட்டும். அடுத்து இந்த மாதிரி கொஞ்சம் ஸ்டிக்கி ஆனோடனே ஒரு டேபிள் ஸ்பூன் கிட்ட தேன் ஆட் பண்ணிக்கோங்க. தேன் ஆட் பண்ணிட்டு ஒரு நிமிஷம் கிட்ட நல்லா வதக்கிட்டு நம்ம ஃப்ரை பண்ணியிருக்க சிக்கனை இதோட மிக்ஸ் பண்ணிட்டுலாம். ஒன்ஸ் நம்ம சிக்கனோட எல்லா சைட்ஸும் நல்லா மிக்ஸ் ஆன பிறகு அவ்வளோதான், நம்மளுடைய டிராகன் சிக்கன் ரெடி ஆயாச்சு. ரொம்ப சிம்பிளான ரெசிபி, கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். அண்ட் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோக்கு லைக் பண்ணுங்கள். அண்ட் மறக்காமல் நம்ம சேனலுக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.